அடிப்படைவாதத்துக்கு எதிராக செயற்பட்ட ஒருவரைத்தான் இப்போது நீங்கள் அடிப்படைவாதிகளோடு பயங்கரவாதிகளோடு சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக குற்றம் சாட்டுகிறீர்கள் என்ற வாதத்தை தான் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன முன்வைத்திருந்தார். அதிலே குறிப்பாக அவர் சொன்ன விடயம் என்றால், இந்த கன்செப்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய பல விடயங்கள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய பரிந்துரையாக பின்னர் வந்திருக்கிறது. அதாவது தாக்குதல் நடந்த பின்னர் விசாரணை செய்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு தனது பரிந்துரையாக செய்திருக்கக்கூடிய பல பரிந்துரைகள் 2016ஆம் ஆண்டே அடிப்படைவாதத்துக்கு எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என சுரேஷ் சலே கொடுத்த கன்செப்ட் பேப்பர்லே இருக்கக்கூடிய விடை. சுரேஷ் சலே முஸ்லிமா? அந்த கேள்விக்குரிய விடை கடந்த 7ஆம் தவணை சப்மிஷன்ல கிடைச்சது. சுரேஷ் சலே என்பவரை ஒரு மதத்துக்குள் உள்ளடக்க முடியாது. இவர் என்ன பல மதங்களோடு தொடர்பு பட்ட ஒரு பின்னணியை கொண்டவர். இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் பியோண்ட் த நியூஸ். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் திகதி வியாழக்கிழமை துவான் சுரேஷ் சலே தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது என்ற அடிப்படையிலே கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த ரிட் மனு தொடர்பிலான 7வது தவணை கடந்த 21ஆம் திகதி கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே நடைபெற்றது. அதன் போது என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வழமை போன்று இன்றும் கூட சகோதரர் ஃபசீர் முகமது புலனாய்வாளர் எம்மோடு கலையகத்தில் இருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் அவர்களோடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃபசீர். வலைக்கும் அஸ்ஸலாம். வணக்கம். கடந்த 21ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை 7வது முறையாகவும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கடந்த 6 தவணைகளிலுமே சுரேஷ் சலே தரப்பிலான கருத்துக்கள், அவர் தரப்பிலான நியாயங்களே முன்வைக்கப்பட்டன. 7வது தவணையிலும் கூட நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஒரு முழுமையான தினத்தை கேட்டார்கள் என்று. என்ன நடந்தது? கடந்த 21ஆம் தேதி முழுமையான ஒரு தினம் சுரேஷ் சலேவினுடைய சட்டத்தரணிகளுக்கு வழங்கப்பட்டது, அவர்கள் தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்காக. சுரேஷ் சலேயை பொறுத்தவரையிலே தன்னை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்தமை, தடுத்து வைத்துள்ளமையை சவாலுக்கு உட்படுத்தி இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதிலே 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கிறார். அவரது தடுப்பு காவல் உத்தரவு தொடர்பாக, அதே போன்று அவரது கைது தொடர்பாக, விசாரணை அதிகாரிகள் தொடர்பாக, அவருக்கு நியாயமாக வழங்கப்பட வேண்டிய நிவாரணங்கள் தொடர்பாக இந்த எழுத்தாணை மனு ஊடாக அரசியலமைப்பினுடைய 140வது அத்தியாய உறுப்புரையின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த எழுத்தாணை மனு ஊடாக அவர் கோரியிருக்கிறார். இந்த மனுவை பொறுத்தவரையிலே நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த கடந்த காணொளிகளிலும் இது தொடர்பாக ஞாபகப்படுத்தல்களை செய்திருக்கிறோம். பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர், விசாரணை செய்கின்ற பிரிவினுடைய பொறுப்பதிகாரி, இந்த விசாரணைகளுக்கு ஏதுவான முதல் முறைப்பாட்டை அளித்த அருட்தந்தை ரொஹான் சில்வா, இப்படி 8 பிரதிவாதிகள் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த பிரதிவாதிகள் தரப்பிலான வாதங்களும் அடுத்து வரும் நாட்களிலே நீதிமன்றத்திலே முன்வைக்கப்படும். இந்த மனு பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு 7 தவணைகள், 21ஆம் தேதி 7வது தவணை, இந்த 7 தவணைகளும் மனுதாரரான சுரேஷ் சலே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன தான் தனது சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக 7வது நாள் முற்பகல், அதாவது 21ஆம் தேதி முற்பகல் 9:15 மணிக்கு இந்த மனு மீதான பரிசீலனைகள் ஆரம்பிக்கப்பட்டு 10:30 மணி வரையிலே நீண்டிருந்தது. அதன் பின்னர் மீண்டும் 12 மணி முதல் ஆரம்பிக்கப்பட்ட பரிசீலனைகள் மாலை 5:45 மணி வரை நீடித்திருந்தது. எனவே நீண்ட ஒரு சமர்ப்பணத்தை ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன சுரேஷ் சலே சார்பாக முன்வைத்திருந்தார். 7வது நாளிலே மிக முக்கியமான சில விடயங்களை அவர் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார். குறிப்பாக சுரேஷ் சலே அடிப்படைவாதத்தோடு தொடர்பற்றவர் என்பதை நிரூபிப்பதற்காக, அல்லது அவருக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கும் இடையிலே தொடர்புகள் இருக்க முடியாது, உறவுகள் இருக்க முடியாது, எனவே அவர் எவ்வாறு இதனோடு தொடர்பு படலாம் என்ற ஒரு சந்தேகத்தை தோற்றுவிக்க முடியுமான விடயங்களை, வாதங்களை ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றத்திலே முன்வைத்திருந்தார். இதற்காக அவர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னர் விசாரணை செய்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே காணப்படக்கூடிய முக்கியமான சிலரினுடைய சாட்சியங்களை நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்திருந்தார். குறிப்பாக 2015ஆம் ஆண்டிலிருந்து 2016 வரையிலே இலங்கையினுடைய
சலையினுடைய இராணுவ தளபதியாக இருந்த கிருஷாந்த டி சில்வாவினுடைய சாட்சியம் அவர் பின்னர் 2017ஆம் ஆண்டு வரையிலே முப்படைகளின் தலைமை அதிகாரியாக செயற்பட்டிருந்தார். அவருடைய சாட்சியத்தை மிக நீண்ட நேரமாக நீதிமன்றத்திலே முழுமையாக, அதாவது ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலே எவ்வாறு அவர் சாட்சியம் வழங்கியிருந்தாரோ அந்த சாட்சியத்தை அவ்வாறே நீதிமன்றத்திலே ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன பிரஸ்தாபித்திருந்தார். குறிப்பாக அவருடைய வாதம் என்னவாக இருந்ததென்றால் 21ஆம் தேதி அவரது வாதத்தின் முக்கியமான விடயங்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2015-16 காலகட்டங்களிலே இலங்கையிலிருந்து சிரியாவுக்கு சென்ற ஒருவர் சிரியாவிலே ISIS பயங்கரவாதிகளோடு இணைந்து போராட்டங்களை முன்னெடுத்த பொழுது வான்வெளி தாக்குதல் ஒன்றிலே உயிரிழந்தனர், நிலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு. அதன் பின்னர் இந்த ISIS-ஓடு தொடர்பு பட்டவர்கள் தொடர்பிலான விசாரணைகளை உளவுத்துறையும் ஏனைய விசாரணை அமைப்புகளும் பரவலாக முன்னெடுத்திருந்தது. ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனவினுடைய முதல் வாதம் என்னவென்றால், 2016ஆம் ஆண்டு ஒரு பாதுகாப்பு குழு கூட்டம் நடக்கிறது. தெரியும், ஜனாதிபதி தலைமையிலே சாதாரணமாக நடக்கின்ற பாதுகாப்பு குழு கூட்டம். இந்த கூட்டத்திலே அரச உளவு சேவையினுடைய பணிப்பாளராக இருந்த நிலந்த ஜெயவர்தன முதலாவது அவரது பிரசன்டேஷன் இல்லைன்னா அவரது முன்வைப்புகள் நடைபெறும் அந்த அஜெண்டாவின் படி. அதன்படி நிலந்த ஜெயவர்தன அப்போது முன்வைத்த அந்த முன்வைப்பிலே இலங்கையிலே எந்த பிரச்சனையும் இல்லை, நாடு அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது போன்ற விடயங்களை உள்ளடக்கி அவர் அந்த சப்மிஷனை செய்கிறாரு. நாங்கள் சுருக்கமாக இதற்கு முன்னரும் நாங்கள் பேசினோம். அதன் பின்னர் சுரேஷ் சலே தனது சப்மிஷனிலே அல்லது அவரது முன்வைப்பிலே குறிப்பிடுகின்றார், இலங்கைக்குள் அடிப்படைவாத குழுக்களினுடைய தலை தூக்கல் அதிகரித்திருக்கிறது. அது இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கும் இலங்கையினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் ஆபத்தானது. எனவே அது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும். இலங்கை இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது என்று நிலந்த ஜெயவர்தன சொன்னதை இவர் நிராகரித்து இவரது சப்மிஷனில் இவரது முன்வைப்பிலே சொல்கிறார், இல்லை, அடிப்படைவாத, குறிப்பாக அவர் குறிப்பிடுகின்ற விடயங்கள் இஸ்லாமிய அடிப்படைவாத குழுக்களினுடைய தலை தூக்கல் அதிகரித்திருக்கிறது என்ற விடயத்தை அவர் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். அப்போது உண்மையில் 21ஆம் தேதி வாதங்களை முன்வைக்கின்ற பொழுது ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன அரசியல்வாதிகளினுடைய பெயரை வெளிப்படுத்துவதிலிருந்து தவிர்த்து கொண்டார். அந்த இடங்கள் வருகின்ற பொழுது சோ அண்ட் சோன்னு சொல்லி அதனை அப்படியே கடந்து போனார், பெயரை கூறாமல். அவர் அதற்கு நீதிமன்றத்திலும் சொன்னார், அரசியல்வாதிகளுடைய பெயர் இருக்கிறது, நான் விரும்பவில்லை, இதில் அரசியல் கலந்து இதனை அரசியல் திசை நோக்கி திருப்ப நான் விரும்பவில்லை என்று சொல்லி அவர் அந்த பெயர்களை குறிப்பிடவில்லை. ஆனால் அதற்கு முன்னர் நடந்த நீதிமன்ற முன்வைப்புகளிலே நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ரணில் விக்ரமசிங்க ஒரு கட்டத்திலே செக்யூரிட்டி கவுன்சில் கலந்துரையாடலுக்கு சுரேஷ் சலே முன்வைத்து இந்த விடயங்களை சொல்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க குறுக்கிட்டு அதனை தடுத்திருந்தார் என்று. அவர் எந்த வார்த்தையை கொண்டு அதனை தடுத்தார் என்பதையும் இராணுவ தளபதியாக இருந்த கிருஷாந்த டி சில்வா ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த விடயத்தையும் மிக தெளிவாக நீதிமன்றத்திலே ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன குறிப்பிட்டார். இந்த சம்பவங்கள் நடந்து சில மாதங்களில் 2 மாதங்களுக்குள் சுரேஷ் சலே மலேசியாவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இராணுவ புலனாய்வு உளவுத்துறையினுடைய பணிப்பாளர் பதவி அவர் நீக்கப்பட்டு மலேசியா தூதரகத்திலே பாதுகாப்பு அதிகாரியாக அவர் இடமாற்றப்படுகிறார். இந்த இடமாற்றத்துக்கும் முன்வைக்கப்பட்ட இந்த முன்வைப்புக்கும் இடையே தொடர்புகள் இருக்கிறது. சுரேஷ் சலேவை இடமாற்றியது அரசியல் தலையீட்டுடனானது என்பதை இராணுவ தளபதி, அப்போதிருந்த இராணுவ தளபதி ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரிடம் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய தலைவர் நீதியரசர் ஜனக் டி சில்வா கேள்வி எழுப்பியிருக்கிறார், எப்படி நீங்கள் இதனை சொல்கிறீர்கள், அரசியல் தலையீடு இருந்தது என்பதை ஏனையவர்கள் கூறியிருக்கிறார்கள், நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்று சொல்கின்ற பொழுது அதற்கு பதிலளித்த அந்த பதில்கள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருந்த பொறியியலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி இதனை தன்னிடம் நேரடியாகவே சொன்னதாக அவரது பதில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே
நேரம் இன்னும் ஒரு விடயத்தை ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு குறிப்பிடுகிறார். அந்த விடயமும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே குறிப்பாக 2015 முதல் 2016 வரை இராணுவ தளபதியாக இருந்த கிருஷாந்த டி சில்வாவினுடைய சாட்சியமாக வழங்கப்பட்ட சாட்சியத்தை மையப்படுத்தியது. அதனுடைய மேலதிக சாட்சியத்தையும் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மேன்முறையீட்டிலே குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்த 2016ஆம் ஆண்டு இஸ்லாமிய அடிப்படைவாதம் மற்றும் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளுடனான தொடர்புகள் குறித்து தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்ட பின்னர் உலகளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களோடு ஒப்பிட்டு இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்ற ஒரு கன்செப்ட் பேப்பரை தயார் செய்திருக்கிறார் சுரேஷ். அதனை தயார் செய்து அவர் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சியிடம் சமர்ப்பித்ததாக இராணுவ தளபதியாக இருந்த கிருஷாந்த டி சில்வா சாட்சியம் அளித்திருக்கிறார். அந்த கன்செப்ட் பேப்பர் நிறைய விடயங்களை உள்ளடக்கி இருந்ததாக அந்த சாட்சியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கு வெற்றிகரமாக முகம் கொடுப்பதற்கு ஒரு செயல் அணியை, டாஸ்க் ஃபோர்ஸை அமைக்குமாறு அதனூடாக அவர் கோரியிருக்கிறார். முப்படைகள், போலீசார், ஏனைய அமைப்புகள் இவற்றை இணைத்ததாக ஒரு செயலணியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை அந்த கன்செப்ட் பேப்பரூடாக சுரேஷ் சலே முன்வைத்ததாகத்தான் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு குறிப்பிட்டார். அந்த கன்செப்ட் பேப்பர் இன்னும் பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மദ്രസா கல்வி முறையிலே இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அதனை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்புக்குள் கொண்டு வருவது, வெளிநாட்டிலிருந்து வருகின்ற மத போதகர்கள் தொடர்பாக அவதானமாக இருப்பது, அதே போன்று மദ്രസா பாடசாலைகளிலே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய குவாலிஃபிகேஷன் தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டும், அதனையும் உறுதி செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்கள் இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கு எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்பதை முழுமையாக உள்ளடக்கியதாக ஒரு கன்செப்ட் பேப்பராக அந்த பேப்பர் இருந்தது. இப்படி அடிப்படைவாதத்துக்கு எதிராக செயற்பட்ட ஒருவரைத்தான் இப்போது நீங்கள் அடிப்படைவாதிகளோடு பயங்கரவாதிகளோடு சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக குற்றம் சாட்டுகிறீர்கள் என்ற வாதத்தை தான் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன முன்வைத்திருந்தார். அதிலே குறிப்பாக அவர் சொன்ன விடயம் என்றால், இந்த கன்செப்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய பல விடயங்கள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய பரிந்துரையாக பின்னர் வந்திருக்கிறது. அதாவது தாக்குதல் நடந்த பின்னர் விசாரணை செய்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு தனது பரிந்துரையாக செய்திருக்கக்கூடிய பல பரிந்துரைகள் 2016ஆம் ஆண்டே அடிப்படைவாதத்துக்கு எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என சுரேஷ் சலே கொடுத்த கன்செப்ட் பேப்பரிலே இருக்கக்கூடிய விடயம். எனவே இப்படித்தான் சுரேஷ் சலே கடமையாற்றியிருந்தார். பின்னர் அவரை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காகத்தான் அவரை இடம்பெறுங்கள். அதன் பின்னர் அவர் அங்கிருந்து இந்தியாவுக்கு சென்றார். இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் காலேஜிலே அவர் உயர் பட்டப்படிப்பினை முடித்த பின்னர் 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம்தான் இலங்கைக்கு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் நடந்த போது அல்லது இது தொடர்பான ஏனைய சம்பவங்கள் நடந்த போது அவர் நாட்டிலே இருக்கவில்லை என்ற வாதத்தை ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன முன்வைத்திருந்தார். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்ட போது இரண்டு விடயங்கள். ஒன்று, பாதுகாப்பு குழு கூட்டத்திலே சுரேஷ் சலே இவ்வாறான விடயங்களை பேசிய போது அவருக்கு இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர் தடுக்கப்பட்டார் என்ற விடயம் அதிலே ரணில் விக்ரமசிங்கவினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போன்று இராணுவ தளபதி கிருஷாந்த டி சில்வா ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு அளித்துள்ள சாட்சியங்களின்படி சுரேஷ் சலேவை மலேசியாவுக்கு இடமாற்றிய சம்பவமானது ஜனாதிபதியின் தலையீட்டுடன், அப்போது இருந்த மைத்ரிபால சிறிசேனவின் தலையீட்டுடன் நடந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பாதுகாப்பு குழு கூட்டத்திலே இருந்து உயர் அரசியல்வாதிகள் 2 பேரும் இந்த விடயத்திலே தலையீடு செய்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை தான் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன அவர்களது பெயரை கூறாமல் நீதிமன்றத்தில் மைத்ரி ரணில் இவர்களுடைய பெயரை கூறாமல் கடந்த தமிழ் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதன் பின்னர் நாங்கள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கைகளை பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக இருக்கிறது 2 பேருடைய பெயரும். அதனால் தான் நான் அந்த 2 பெயரையும் நான் வெளிப்படுத்துகிறேன். அதோடு சேர்த்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானியா பேசேகர் உள்ளிட்ட குழுவினர்
அவரும் நான் நினைக்கிறேன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய சர்வதேச போலீஸ் கிளையினுடைய பொறுப்பதிகாரியாக இருக்கக்கூடிய ராஜகரு இவரும் மெண்டிஸ் என்ற அதிகாரியும் பிரான்சுக்கு சென்று அசாத் மௌலானாவினுடைய ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தார்கள். இந்த வாக்குமூலத்தை பதிவு செய்ததை ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மிக காரசாரமாக விமர்சித்தார். காரணம், அசாத் மௌலானா என்பவர் எங்களுடைய நீதித்துறையை மிக கீழ்த்தரமாக விமர்சித்தவர். அவர் ஜெனீவாவுக்கு வழங்கிய வாக்குமூலமாக இருக்கலாம், சேனல் 4வினுடைய பேட்டியாக இருக்கலாம். இவற்றிலே இலங்கையினுடைய நீதிபதிகள் சட்டத்தரணிகளை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கலாம் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். சில நீதிபதிகளுடைய பெயரை குறிப்பிட்டு நேரடியாக, அதாவது இப்போதும் வழக்குகளை விசாரணை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதிகளினுடைய நீதியரசர்களுடைய பெயரை கூட குறிப்பிட்டு நேரடியாகவே அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது அவரது கருத்து நீதித்துறையிலே மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை கரப்டட் என்ற ஊழல் நிறைந்தது என்பதை சொல்லியிருந்தார். அவ்வாறான ஒருவரிடம் இங்கிருந்து பிரான்சுக்கு சென்று இலங்கை தூதரகத்துக்குள் வைத்து வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு ஷானியா அபேசேகரவுக்கு வெக்கம் இல்லையா என்ற கேள்வியை அவர் எழுப்புகின்றார். அதற்கு காரணம், அசாத் மௌலானாவுக்கு எதிராக பிடியாணை இருந்தது. பிடியாணை ஏற்கனவே நான் சொன்ன விடயம்தான். இதற்கு முன்னரும் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒருவரை பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறார். பிடியானை உள்ள ஒருவரிடம் எப்படி, பிரான்ஸ் தூதரகம் என்பது இலங்கையினுடைய நிலப்பரப்பு, பிரான்சில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் இலங்கை நிலப்பரப்பாகத்தான் கருதப்படுகிறது. அப்படியானால் அவரை பிடியானைக்காக ஷானியா அபேசேகர் கைது செய்திருக்கவர். ஏன் அவ்வாறு செய்யாமல் இலங்கையினுடைய நீதித்துறை சர்வதேச அளவிலே இலங்கைக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி இப்படியெல்லாம் செய்த ஒருவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்துவிட்டு வந்தார் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். இதன் போது நான் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர் ஷிகேரத், பிரதிவாதிகளுக்காக ஆஜராகின்ற பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அந்த விடயத்தை எதிர்த்திருந்தார். அதாவது ஷானியா அபேசேகர் உள்ளிட்டவர்கள் சென்று வாக்குமூலம் பதிவு செய்கின்ற பொழுது அசாத் மௌலானாவுக்கு எதிராக பிடியானை எதுவும் இருக்கவில்லை என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அந்த இடத்திலே தனது கருத்தை பதிவு செய்திருந்தார். ஆனாலும் சஞ்சீவ ஜெயவர்தன ஜனாதிபதி சட்டத்தரணி சொன்னார், அவருக்கு பிடியானை இருந்தது. பிரான்ஸ் செல்வதற்கு முன்னர் மிக திட்டமிட்ட வகையிலே சூட்சுமமாக அவருக்கு இருந்த பிடியானையாக ஆற்றப்பட்டு மிக சூட்சுமமான காய் நகர்த்தல்கள் நடந்திருக்கின்றன. இது எதற்காக, யாருக்காக நடந்தது போன்ற கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதனை விட முக்கியமான விடயம் ஒன்று இருக்கிறது. சுரேஷ் சலே, நீங்களும் அடிக்கடி என்னிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வாசகர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்கள் பல தடவைகள் உங்களிடமும் கேட்டதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், சுரேஷ் சலே முஸ்லிமா? சரி, இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் அடிக்கடி கேட்கிறது. அந்த கேள்விக்குரிய விடை கடந்த 7ஆம் தவணை சப்மிஷன்ல கிடைச்சிது. அந்த சப்மிஷன் போகும்போது உங்களை தான் ஞாபகம் வந்தது, அடிக்கடி இந்த கேள்வியை கேட்பீங்க தானே. அதாவது ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன உண்மையிலே இந்த விடயத்தை முதலிலே காலை வேளையிலே அவர் சொன்ன விடயம், நான் அந்த ஓர்டரிலே சொல்லவில்லை, முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி சொல்கின்றேன். சுரேஷ் சலே ஒரு முஸ்லிம், சுரேஷ் சலேவினுடைய தாயார் ஒரு கிறிஸ்தவ, மனைவி பௌத்த. சுரேஷ் சலே என்பவரை ஒரு மதத்துக்குள் உள்ளடக்க முடியாது. இவர் என்ன பல மதங்களோடு தொடர்புபட்ட ஒரு பின்னணியை கொண்டவர் என்பதை ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றத்திலே குறிப்பிட்டார். குறிப்பாக இதனை ஏன் அவர் சொன்னார் என்றால், இந்த விடயங்களை கூறிவிட்டு அவர் சொன்ன விடயம், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் நடந்த போது அந்த தினம் சுரேஷ் சலேவினுடைய தாயார் நுகேகுட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்திலே மத வழிபாட்டிலே இருந்தார். அதே போன்று சுரேஷ் சலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தனது தாயாரை அழைத்து கொண்டு புனித அந்தோனியார் தேவாலயத்துக்கு செல்வார். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த தேவாலயங்களில் கொண்டு வைப்பதற்கு அல்லது இந்த தேவாலயங்கள் மீது தற்கொலை தாக்குதல்களை நடத்துவதற்கு சதித்திட்டம் தீட்டினார் என்றால் நம்ப முடியுமா என்ற கேள்வியை அவர் எழுப்புகின்றார். அதே போன்று இப்படி சொன்னார். அதாவது இப்ப நேர்களுக்கு இன்னும் ஒரு சந்தேகம், தாயை கூட்டிக் கொண்டு அங்கே ஒரு டிரைவராக அல்லது ஒரு பாதுகாவலராக மகனாக அங்கே சென்று தாயை விட்டு விட்டு வந்தாரா, அல்லது தாயோடு சேச்சுள்ளே சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார்? இல்லை, அந்தோனியார் தேவாலயத்துக்கு செவ்வாய்க்கிழமைகளில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் செல்வதாகத்தான் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் நடந்த போது தாயார் இருந்தது நுகேகுட தேவாலயம். ஆனால் இந்த காலகட்டத்திலே அவர் இலங்கையில் இருக்கவில்லை. இலங்கையில் இருக்காத ஒருவர் அந்த காலகட்டத்திலே அதனை செய்திருக்க முடியாது. இது வளமையாக செய்கின்ற விடயம். இலங்கையில் இருக்கின்ற பொழுது இப்போது அவர் வளமையாக
முழுமையாக செய்கின்ற விடயங்களைத்தான் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜாவிட்டார் மாற்றமாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் நடந்த அந்த காலப்பகுதியிலே செய்ததாக அவர் குறிப்பிடவில்லை. காரணம் அது சாத்தியமும் இல்லை. அவர் இந்தியாவிலே டிஃபென்ஸ் காலேஜிலே இருந்தபோது, மலேசியா தூதரகத்திலே இருந்தபோது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து தாயை அழைத்து கொண்டு போக முடியாது. அது வலிமையான நடவடிக்கையாகத்தான் அவர் அதனை காட்டியிருந்தார். மாற்றமாக குறிப்பிட்ட காலப்பகுதியிலே அதனை செய்ததாக அவர் குறிப்பிடவில்லை. அவரது வாதங்கள் எவ்வாறாக இருந்தது என்றால், தாயார், அதாவது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் கிறிஸ்தவ கத்தோலிக்க தேவாலயங்களை இலக்கு வைத்ததாக இருக்கின்ற பொழுது தனது தாயாரும் கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றுக்குள் இருக்கின்ற, அவ்வாறு இருக்கையில் எவ்வாறு இப்படி திட்டமிட முடியும் என்ற கேள்வியைத்தான் அவர் எழுப்பியிருந்தார். எனவே அடிப்படையற்ற விடயங்கள், அடிப்படைவாதத்துக்கு எதிராக இருந்த அதிகாரிகளை, அதற்கு எதிராக செயற்பட்ட அதிகாரிகளை இப்படி ஒவ்வொருவராக நீங்கள் சிறையில் அடைத்தால் அடிப்படைவாதத்தை எப்படி எதிர்கொள்வது, எப்படி தடுப்பது? ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜாவர்தன் மிக தெளிவாக சொன்னார், இலங்கையிலே இப்போதும் அடிப்படைவாதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவற்றை தடுக்க வேண்டும் என்றால், இவற்றையெல்லாம் சரியான கட்டுக்கோப்புக்குள் வைக்க வேண்டும் என்றால், அடிப்படைவாதத்துக்கு எதிராக செயற்படுகின்ற அதிகாரிகளுக்கு அந்த தைரியம் இருக்க வேண்டும். அவ்வாறு செயற்பட்ட அதிகாரிகளை நீங்கள் விளக்கமறியலிலே வைத்தால், அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தால் அடிப்படைவாதம் தான் வளருமே தவிர அடிப்படைவாதத்தை ஒழிக்க முடியாது என்ற விடயத்தை அவர் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாயினும் இந்த வாதங்களிடையே தான் 21ஆம் தேதி சுரேஷ் சலேவுக்கு இருதய சத்திர சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த விடயம் நீதிமன்றத்திலே சுட அந்த ஆபரேஷன் முடிந்த கையோடு நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன தனது வாதங்களை முன்வைக்கின்ற பொழுதே ஒரு நிமிடம் திரும்பி மன்றிலே இருந்த சுரேஷ் சலேவினுடைய மனைவியை நோக்கி சத்திர சிகிச்சை முடிந்துவிட்டதா என்ற கன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்துக்கு அதனை தெரிவித்தார். அதாவது இருதய துடிப்பு அல்லது அதனுடைய செயற்பாடு ஃபங்க்ஷன் வீக் ஆகின்ற பொழுது, அது மிக கீழ்மட்டத்துக்கு செல்கின்ற பொழுது ஐசிடி என்ற ஒரு சிறிய கருவி பொருத்தப்படுகிறது. இது ஒரு சாதாரணமாக மைன் ஆபரேஷன் என்று சொல்வார்கள். ஆனால் இதனுடைய ஃபங்க்ஷன் மிக முக்கியமானது. இதயம் பலவீனமாகின்ற பொழுது சில சமயம் இதனை மிக தெளிவாக யாராவது வைத்தியர்கள் இதனை பார்த்தால் இதற்குரிய சரியான விளக்கத்தை சொல்லுங்கள். நீதிமன்றத்திலே சொன்ன விடயங்களை வைத்து நான் சொல்கின்றேன். இருதய செயற்பாடு கீழ்மட்டத்துக்கு சென்று ஒரு கட்டத்திலே இருதயம் துடிக்காமல் நிற்கலாம் என்று நினைக்கின்ற பொழுது வைத்தியர்கள் பல பரிசோதனைகளை செய்துதான் அந்த முடிவுக்கு வருவார்கள். பலவீனம் அடைகின்ற பொழுது அவ்வாறான நபர்களுக்கு இதனை பொருத்துவார்களாம். அதனுடைய செயற்பாடு என்னவென்றால், திடீரென இருதயம் நின்றால் அதிலிருந்து ஒரு ஷொக் கொண்டு போயிட்டு மீண்டும் அந்த இருதய செயற்பாட்டை ஃபங்க்ஷன் ஆக்குமா. இதற்காக பொருத்தப்படுகின்ற ஒரு கருவி என்று தான் நீதிமன்றத்திலே சொன்னார்கள். அந்த கருவி தான் இப்போது சுரேஷ் சலேவுக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 21ஆம் தேதி இது தொடர்பிலான சத்திர சிகிச்சை நடந்ததாக ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜாவர்தன மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே குறிப்பிட்டார். இந்த விடயங்கள் தான் உண்மையிலே முக்கியமான விடயங்களாக 7வது தவணையிலே நீதிமன்றத்திலே முற்பட்டது. அதன் பின்னர் சுஹர் ஷிகேரத் பிரதிவாதிகளுக்காக ஆஜராகின்ற பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இந்த மனு தொடர்பாக அடிப்படை ஆட்சேபனங்களை முன்வைக்க தனக்கு கால அவகாசம் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். குறிப்பாக ரிட் மனுக்களை பொறுத்தவரையில் இவ்வாறான ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது மனு தொடர்பிலான அடிப்படை ஆட்சேபனங்கள் இருந்தால் முதல் சந்தர்ப்பத்திலேயே குறிப்பிடுவார்கள், இது மனு தொடர்பாக நாங்கள் ஆட்சேபிக்கின்றோம், அடிப்படை ஆட்சேபனைகள் இருக்கின்றன முன்வைப்பதற்கு என்று. ஆனால் இந்த மனுவை பொறுத்தவரையிலே 7 தவணைகள் சென்ற பின்னர் தான் சுஹர் ஷிகேரத் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அந்த விடயத்தை குறிப்பிட்டார். ஆனால் அது பாதிப்பல்ல, அதாவது அவ்வாறு சொல்ல முடியாது அல்லது இடையிலே அடிப்படை ஆட்சேபனம் வைக்க முடியாது என்றெல்லாம் இல்லை. நீதிமன்றம் அதற்குரிய அனுமதியை அளித்திருக்கிறது. எதிர்வரும் 27ஆம் தேதி அடிப்படை ஆட்சேபனங்கள் சுரேஷ் சலேவினுடைய மனு தொடர்பிலான அடிப்படை ஆட்சேபனங்களை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர் ஷிகேரத் நீதிமன்றத்திலே முன்வைக்க இருக்கின்றார். இதற்கிடையில் இந்த தேரர்கள் சலேக்கு ஆதரவாக வந்த அந்த இடையீட்டு மனுதாரர்கள் அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்களுடைய மனு அதாவது இடையீட்டு மனுதாரர்களினுடைய மனுக்களை பரிசீலிக்க ஏற்கனவே மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஆகஸ்ட் 4, 6ஆம் திகதிகளை ஒதுக்கி இருக்கிறது. எனவே அந்த திகதிகளில் அது தொடர்பிலான தீர்மானங்களை பரிசீலனைகளை நீதிமன்றம் எடுக்கும். துவான் சுரேஷ் சலேயின் ரிட் மனு தொடர்பிலான வழக்கு விசாரணைகளின் போது 7வது தவணையிலே என்னென்ன விடயங்கள்
அவர் தரப்பிலே முன்வைக்கப்பட்டது என்பதை இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் விரிவாகவும் தெளிவாகவும் பேசியிருந்தோம். லேட்டஸ்ட் அப்டேட்டாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம், சுரேஷ் சலேக்கு கடந்த 21ஆம் தேதி இருதயத்திலே ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரம்தான் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருக்கக்கூடிய விடயம். எது எவ்வாறாக இருந்தாலும் 7 தவணைகளிலும் துவான் சுரேஷ் சலே தரப்பிலான நியாயங்களை அவருடைய சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன முன்வைத்திருக்கின்றார். எதிர்வரக்கூடிய நாட்களிலே, எதிர்வரக்கூடிய தவணைகளிலே தான் அதற்கு பதில் சொல்வதற்கான விடயங்கள் முன்னெடுக்கப்படும். குறிப்பாக சட்டமா அதிபர் திணைக்களம் அதற்கான பதில்களை சொல்லும். அப்போதுதான் ஏனைய விடயங்களை எங்களால் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். இது எவ்வாறாக இருந்தாலும் இன்றும் கூட கலையகத்திற்கு வந்து கடந்த தவணையிலே இடம்பெற்ற முழுமையான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, நீங்களும் நீதிமன்றத்திலே இருந்து நேரில் பார்த்த அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டதை போன்று தெளிவாகவும் விளக்கமாகவும் வழங்கிய புலனாய்வு பத்திரிகையாளர் சகோதரர் ஃபசீர் முகமது அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி ஃபசீர். நன்றி. இந்த அளவில் இன்றைய பியோண்ட் த நியூஸ் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு, இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றும் கூட கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே கோட்டாபய ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு தொடர்பிலான விசாரணை நடைபெற்றிருக்கின்றது. அது தொடர்பிலான விடயங்களையும் நாளை தினம் அல்லது நாளை மறுதினம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு, ஒளிப்பதிவில் உதவிய சகோதரர் ஷஹனி ரமீஸோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.